and welcome to VAJ Homemaker. இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவோட கண்டினியூஷனா தான் இது நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோல என்னோட ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் தான் சொல்லணும். அது அந்த Fondant Swirls எல்லாம் டெலிவரி டைம்ல மெல்ட் ஆகி கீழே விழுந்து அது சின்ன சொதப்பல் ஆயிடுச்சுல்ல. ஸோ அதை நான் எப்படி கரெக்ட் பண்ணேன், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் டெலிவர் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த Fondant Swirl வந்து நம்ம விப்டு க்ரீம்லேயே எப்படி செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களா இருந்தால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது மாதிரி சேம் மாடல் கேக் தான் நான் அகெயின் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால இந்த கேக்கோட டெக்கரேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது அந்த வீடியோவில் நான் சொல்லாத இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்த விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த கேக்கும் பார்த்தீங்கன்னா 5kg மேங்கோ கேக் தான். இந்த கேக் ஆர்டரில் எனக்கு எக்ஸ்ட்ரா டிசர்ட்ஸ் எதுவுமே ஆர்டர் இல்லை, ஜஸ்ட் 5kg கேக் மட்டும்தான். இந்த கேக்குக்கு பாட்டம் டயரில் 2 9" டின்லேயே பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டின் வந்து 1.5 kg வெயிட் வரும், அப்படி டோட்டலாக 3 kg வெயிட். அப்புறமா செகண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 2 7" டின், ஒரு டின் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ வெயிட், அப்படி டோட்டலாக 1.5 kg வெயிட் வரும். தென் அப்புறமா டாப் டயருக்கு 2 5" டின்ல டோட்டலாக வந்து அது 1/2 kg, அப்படி மொத்தம் 5 kg அளவுக்கு நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 3 டயர் கேக்கையுமே க்ரம் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கஸ்டமர் என்கிட்ட பேபிக்கு எல்லோ கலரில் தான் ட்ரெஸ் எடுத்திருக்கோம், அதனால கேக்கை எல்லோ கலர்லேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல் கேக்குமே எல்லோ கலரில் இருக்கும்போது பார்க்க ஒரு லுக் இருக்காதுல்ல, இதை டபுள் கலரில் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், சரி எனக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்க அப்படின்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன டாட்ஸ் ஏதாவது இருந்துக்கும் இல்லையா, அப்போ அதை வச்சு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க எனக்கு இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இதை வச்சு தான் எல்லோ வித்து அந்த நேவி ப்ளூ காம்பினேஷனில் நான் கேக் பண்ணியிருந்தேன். செகண்ட் டயருக்கு கொடுக்குறதுக்காக நான் நேவி ப்ளூ கலர் எடுத்துருந்தேன். இப்போ நமக்கு இந்த நாசில் டெக்கரேஷன்ஸ் ஏதாவது பண்ணும்போது கொஞ்சமாக க்ரீமில் நமக்கு டார்க் கலர்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் இப்போ 1.5 kg கேக்கு, அதாவது கேக்கை ஃபுல் கவர் பண்ணி நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு அந்த விப்டு க்ரீமில் நம்ம இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இப்போ டார்க் கலர் வந்து நம்ம செய்யலாம், நார்மல் விப்டு க்ரீம்லேயே செய்யலாம். என்ன ப்ராப்ளம் ஆகும்னா அந்த க்ரீம் நம்ம கையில் தொட்டாலே அதோட ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே நம்ம கையில் ஒட்டிக்கும். அண்ட் ஆல்சோ டேஸ்ட் வரைக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி டார்க் கலர் செய்யும்போது. அதனால நான் கொஞ்சமாக தான் நேவி ப்ளூ கலர் சேர்த்து ஐசிங் கொடுத்துருந்தேன். பட் கேக்குக்கு வந்து அந்த டார்க் கலர் தெரியறதுக்காக நான் ஏர் ப்ரஷ் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த டார்க் கலர் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்படி செய்கிறதுனால நமக்கு அந்த க்ரீம் ஃபுல்லாகவே இந்த டார்க் கலர் ஆகாது, அதே மாதிரி டேஸ்ட்லேயுமே சேஞ்ச் எதுவுமே வராது. ஏர் ப்ரஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஐசிங் முடிச்சதுமே நம்ம அந்த கார்டன் கேட் இம்ப்ரெஷன் டூல் இருக்கு இல்லையா, அதாவது அந்த டைமண்ட் பேட்டர்னில் உள்ள அந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து அதில் நம்ம கொடுத்துக்கணும். ஐசிங் முடித்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமாலாம் இந்த இம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த இம்ப்ரெஷன் பண்ணும்போது நீட் இருக்காது, க்ரீம் கொஞ்சம் அதிகமாக அந்த டூல்லே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். அந்த டூலோட பாட்டம் நம்ம கேக் போர்டில் டச் ஆகிறது மாதிரியாக வச்சுட்டு அது கேக்கில் லைட்டாக ஃபுல் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக டச்சு மட்டும்தான் ஆகணும், சரிங்களா? அந்த இம்ப்ரெஷன் மட்டும்தான் விடணும். நம்ம ஃபுல் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரீம் வந்து அதிகமாக அதுலேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டெப் அதில் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கொடுக்கணும்னா நம்ம எதில் ஸ்டாப் பண்ணோமோ அதுலேருந்து கண்டினியூ ஆகிறது மாதிரியாக தான் அந்த இம்ப்ரெஷன் அதில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுத்த அந்த இம்ப்ரெஷனோட எண்டில் அந்த டூலை வச்சு நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த இம்ப்ரெஷன் கொடுத்துக்கணும். நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் வந்து இம்ப்ரெஷன் கொடுக்கும்போதே அந்த டூலில் கொஞ்சம் க்ரீம் ஆயிரும். அதை அகெயின் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் இம்ப்ரெஷன் கொடுக்கணும். நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும்தான் இந்த இம்ப்ரெஷன் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கேக்கு ஃபுல்லாகவே இந்த இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு எந்த சைடு வந்து நீட்டாக இருக்குன்னு பார்த்து அதை வந்து நான் ஃப்ரெண்டில் செட் பண்ணிடுவேன். இந்த பேட்டர்ன் முடிச்சதுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா ஏர் ப்ரஷிங்கும் அந்த கோல்டன் சுகர் பால்ஸ் எல்லாமே அதில் வைக்கிறது எல்லாமே லாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டேன். அப்புறமா பாட்டம் அண்ட் டாப் டயர் இந்த ரெண்டுக்குமே எக் எல்லோ கலர் சேர்த்து க்ரீமில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு இல்லை, ஓரளவு சேர்த்தாலே நமக்கு வந்து இந்த அளவு எல்லோ கலர் கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் 3rd டயருக்கு ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா தான் பாட்டம் டயருக்கு ஐசிங் பண்ணேன். கமெண்டில் டவுட் கேட்டிருந்தீங்க, இப்போ சம்மர் டைமாக இருக்குது, க்ரீம் சீக்கிரமாக மெல்ட் ஆகுது, மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா, ரூம் டெம்பரேச்சரில் நம்ம அந்த க்ரீமை வச்சுருக்கிற டைமிங்கை வந்து கம்மி பண்ணிக்கணும். எப்படின்னா, இப்போ நம்ம க்ரீம் பீட் பண்ணியாச்சு, பீட் பண்ணி முடித்த உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும். சரிங்களா? உங்களுக்கு க்ரீம் எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஐசிங் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக் மெத்தட் யூஸ் பண்ண மாட்டீங்க, டைரெக்டாகவே பேலட் நைஃப் வச்சே வந்து ஐசிங் முடிச்சிடுவீங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சம் க்ரீமாக ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்த க்ரீமையும் வெளியில் எடுத்து ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால தான் சீக்கிரமாக வந்து பபிள்ஸ் எல்லாம் அதில் ஃபார்ம் ஆகுறது, மெல்ட் ஆகிற ப்ராப்ளம் எல்லாமே வர்றது. இந்த ஃபாண்டன்ட் ஸ்விர்ல் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஃபாண்டன்ட் இல்லாமல் விப்டு க்ரீம்லேயே எப்படி செய்யலாங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் அந்த மாடல் மட்டும் காமிக்கிறேன். இதுக்கு வந்து ரோஸ் செய்வோம் இல்லையா, அந்த பெட்டல் நாசில் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ நான் செய்கிறது மாதிரியாக வேர்ட்டிக்கலாக நம்ம அந்த கேக்கில் படுறது மாதிரியாக செய்துக்கிட்டால் போதும். நான் இது உங்களுக்கு மாடல் காமிக்கிறதுக்காக தான் அந்த க்ரம் கோட்டுக்கு மேலே செய்து காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாடல் வந்து விப்டு க்ரீமில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த கலரில் அந்த ஸ்விர்ல் நீங்கள் பண்ணுறீங்களோ சேம் கலர்லேயே ஐசிங் பண்ணிக்கோங்க. ஐசிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது செய்யுங்க. அப்போ வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாட்டம் டயருக்கு எல்லோ கலரில் நான் ஐசிங் முடிச்சு எடுத்துருக்கிறேன். இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா அதில் வந்து மேக்ஸிமம் போர்ஷன் வந்து அந்த ஃபாண்டன்ட் ஸ்விர்லில் கவர் ஆகி வர்றதுனால ஓரளவுக்கு நீட்டாகவே ஐசிங் பண்ணால் போதும். கேக்கில் உள்ள ஃபாண்டன்ட் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே நான் செய்து எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நான் அவனில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபாண்டன்ட் அவனில் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லேட்டராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபாண்டன்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம், ஃபாண்டன்ட் ஸ்விர்ல் இதெல்லாம் வந்து கேக்கில் வச்சா எப்படி மெல்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான். இந்த ஃபாண்டன்ட்டை என்ன பண்ணலான்னா, நம்ம சாக்லேட்லேயே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஃபாண்டன்ட் டெக்கரேட்டிவ் திங்ஸில் எல்லாத்துலேயுமே எந்த போர்ஷன்ஸ் விப்டு க்ரீமில் டைரெக்டாக படுமோ அந்த போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து சாக்லேட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபாண்டன்ட் க்ரீமில் படும்போது டைரெக்டாக வெட் ஆகாது. அந்த சாக்லேட் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஸோ நான் ஃபாண்டன்ட் ஸ்விர்ல்ஸ் எல்லாத்தோட பேக்லேயுமே சாக்லேட் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சாக்லேட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஒயிட் காம்பவுண்டே எடுத்துக்கலாம். நான் வேறு ஒரு கேக்குக்கு செய்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் மில்க் காம்பவுண்ட் இருந்துச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுனால தான் மில்க் காம்பவுண்டில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கேக்கோட ஃப்ரெண்டில் வைக்கிறது, நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நான் அந்த மாதிரி பெருசாக செய்து எடுத்துருக்கேன். இதுவும் வந்து எனக்கு அந்த லாஸ்ட் நான் பண்ண அந்த கேக்கில் வெயிட் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால அதுவுமே மெல்ட் ஆகி கீழே வடிஞ்சிருந்துச்சு. ஸோ நான் இதுக்கு பேக்லேயுமே கொஞ்சம் சாக்லேட் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அந்த நேமை சுற்றி வைக்கிற அந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு. ஸோ இந்த ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கட்டரை வச்சு கட் பண்ணும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சின்ன அந்த கேவிட்டிக்குள்ளே வச்சு நம்ம ட்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ளவர் வந்து அந்த விரிஞ்சிருக்கிறது மாதிரியான ஒரு பொசிஷன்லேயே நமக்கு வந்து கிடைக்கும். இது வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால சாக்லேட்டில் டிப் பண்ணும் அப்படிங்கிறது தேவையில்லை. பட் இருந்தாலும் சும்மா ஒரு சேஃப்டிக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அதோட பேக்கில் சாக்லேட் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்கோட டெலிவரி மார்னிங் 11 o'clock போல் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னால் வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒன் டே முன்னாடி நான் செய்தது. ஸோ அந்த ஏர் ப்ரஷிங்லேயே தான் நான் அந்த டெலிவரி கொடுக்குற அன்னைக்கு மார்னிங் நான் செய்திருந்தேன். ஸோ அந்த நேவி ப்ளூ கலருக்கு ஏர் ப்ரஷிங் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கேக் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருந்துச்சு. லைன்ஸ் ஜாயின் ஆகிற இடத்துல வைக்கிறதுக்கு மீடியம் சைஸில் உள்ள கோல்டன் கலரில் சுகர் பால்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அந்த கேக்கோட சென்டரில் அந்த நேம் வைக்கிறதுக்கான அந்த சர்க்கிள் கட் பண்ணால் சேம் கட்ரு வச்சு தான் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து நம்ம அந்த சுகர் பால்ஸ் வைக்க வேண்டிய தேவையில்லை. இந்த சுகர் பால்ஸ் வைக்கும்போது நம்ம கை அந்த க்ரீமில் எதுவுமே பற்றக்கூடாது. அந்த அளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டாப் டியரில் உள்ள 5 inch கேக்கில் நான் அந்த நேவி ப்ளூ கலர்லேயே எடிபிள் லேஸு செய்து எடுத்துருந்தேன். அந்த லேஸை வந்து அந்த கேக்கில் நான் வச்சு விட்டுக்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக செகண்ட் அப்புறமா தேர்ட் கேக்கையுமே ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக்கோட டோட்டல் ஹைட் மெஷர் பண்ணி அதுக்கு நான் ஸ்கியூவர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த திக்கான உடன் ஸ்கியூவர் வந்து அந்த 3 டயருக்குமே சென்டரில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த செகண்ட் டயர் தேர்ட் டயரில் ஒரு சர்க்கிள் போர்ட் பாட்டமில் வச்சு சென்டரில் ஹோல் போட்டிருந்தோம்ல, நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஹோலுக்கு உள்ளால் ரெண்டுலேயுமே இன்சர்ட் ஆகி வர்றது மாதிரியாக செய்துக்கணும். செகண்ட் டயரோட பாட்டமில் கோல்டன் கலரில்
பேபி ரிப்பன் சுற்றி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஸ்டாக் பண்ணும்போது க்ரீம் ஏதாவது ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கவர் பண்ணுறது மாதிரியாக இதை வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் இருக்கும் கேக்கு. ஸோ 3 tier கேக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு பேக்கிங் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த் பிரெட் ஹைட் மூணுமே வந்து 12 inch இருக்கும். இந்த பாக்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு பாருங்கள். அதோட 2 எட்ஜஸையும் சேர்த்து அதில் ஒரு சின்ன ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இதோட பேக்கிங். இந்த பாக்ஸோட 3 சைட்ஸை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 சைடு ஓப்பன்லேயே இருக்கட்டும். அதில் தான் நம்ம வந்து கேக் வச்சுக்க போகிறோம். இந்த பாக்ஸோட டாப்பு கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது மாதிரியாக ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணி அந்த செலோ டேப் போட்டு ஒட்டிக்கணும். அந்த மாதிரியே தான் இருக்கும். டாப் டயரில் அந்த லேஸோட பாட்டம்லையா எல்லோ கலரில் பேர்ல் செயின் வந்து வச்சு விட்டுருக்கேன். இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த 3 tier கேக்கை பாக்ஸுக்குள்ளே வச்சிடலாம். அது நிஜமாகவே சொல்லப்போனால் ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலை. இந்த மாதிரி பேக் பண்ணுறது, அப்புறமா நம்ம எடுத்து கொண்டு போகிறது, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ காரில் போகும்போது சின்னதாக ஒரு பிரேக் போட்டாலே போதும், நெஞ்சு படப்படான்னு அடிக்கும். ஐயோ கேக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, ஷேக் ஆகிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாகவே இருக்கும். சொல்லப்போனால் கேக்கை சேஃபாக கஸ்டமர் கையில் கொண்டு சேர்க்குறது வரைக்கும் உயிர் கையிலே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு டென்ஷனாகவே இருக்கும். இந்த ஃபுல் கேக் போர்டும் பாக்ஸுக்கு உள்ளால் வச்சதுக்கு அப்புறமா அந்த லாஸ்ட் சைடையும் எடுத்து நம்ம அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேக்கு பாக்ஸை விடவும் பெருசாக இருக்குது. அதனால் இந்த டாப் கவர் வந்து நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கல. இந்த மாதிரி ஓப்பன்லேயே தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ ஷாப்பில் இருந்ததில் மேக்ஸிமம் ஹைட்டு பாக்ஸ் பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபுல் பேக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் கார் டிக்கியில் வச்சு தான் இதை நான் எடுத்துகிட்டு போவேன். இந்த கேக்கு வந்து டெலிவர் பண்ண வேண்டியது 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணி போகணும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. நான் அதனால் இந்த ஃபாண்டன்ட் ஸ்விர்ல்ஸ் எல்லாமே நான் வீட்டில் வச்சு எதுவுமே டெக்கரேட் பண்ணலை. ஸோ இந்த ஃபாண்டன்ட் ஸ்விர்ல் எல்லாத்தையுமே அந்த பர்த்டே வீட்டில் கொண்டு போய் அங்கே கேக் வச்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தேன். அங்கே போயிட்டு எனக்கு ஃபுல்லாக நல்லா கிளியராக வீடியோ எடுக்கலாம் முடியலை. ஓரளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சது. அதே மாதிரியே அந்த ஃப்ரெண்டில் வர நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அது அந்த ஃப்ளார்ஸ் அதெல்லாமே அங்கே போய் பர்த்டே வீட்டில் போய் தான் நான் செட் பண்ணி கொடுத்தேன். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், எப்படி கேக் நல்லா இருந்துச்சா, ஏதாவது மெல்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டேன். அப்போது அவங்க என்னென்னா கேக் கட் பண்ணுறதுக்கு 1 hour கிட்ட டைம் ஆகிடுச்சு. அதாவது நான் செட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா 1 hour கேக் அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே மெல்ட் எதுவுமே ஆகலை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. கேக்கு கட்டிங் வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கேட்டதுக்கு அப்புறமா தான் நிஜமாகவே ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த கேக்கு என்னோட ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 5000 rupees நான் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் மேக்ஸிமம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.